வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சாண்ட்விச் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கார்ன் அண்ட் சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கார்ன் பிடிச்சவங்களுக்கு இந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜூஸியாக சீஸியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/2 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி குக் பண்ணது ரெடி டு ஈட் கார்ன் தான் சேர்த்துருக்கேன். இதோட 1/2 கப் வெங்காயம், 1/2 கப் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதோட அளவெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பீட்சா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பீட்சா சாஸ் இல்லைன்னா நீங்கள் கெச்சப்பையும் சில்லி சாஸையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்த ஒரு ப்ரெட்டில் நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பட்டரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டோஸ்ட் ஆகும்போது செம்மையாக டோஸ்ட் ஆகும். இன்னொரு ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ், கார்ன் அண்ட் மயோ வந்து ஒரு பக்காவான காம்போ. இதை சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட டேஸ்ட் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இது மேலே நான் சீஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் இல்லாட்டி ப்ராசஸ் சீஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. இதை டைரெக்டாக நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். பட்டர் இருக்கிற சைடை நம்ம திருப்பி போட்டுட்டு மேலே திருப்பி நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழேயும் கருகாமல் இருக்கும். அதே மாதிரி சீஸும் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். நம்மளோட சீஸ் அண்ட் கார்ன் சாண்ட்விச் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ரெசிபி. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.